என் இனிய உணர்வே கதையின் தொடர்ச்சி. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த தன் தாயை பரிதாபமாக பார்த்து கொண்டு அயர்ந்து போய் நின்று விட்டான் பார்த்திபன். மெல்ல அவனது தோளைத் தட்டி அவனை முன்னறைக்குள் அழைத்துச் சென்று அமர்த்தினார் வைத்தியலிங்கம். தங்கவேலு கொண்டு வந்து வைத்த சூடான காப்பியை சாப்பிடச் சொல்லி உபசரித்தார். பின்னர் அவரும் அலமேலு அம்மாளும் நடந்தவைகளை பற்றி விரிவாக எடுத்துச் சொன்னார்கள். ஆத்திரத்தில் ஆடிப்போனான் பார்த்திபன். என்ன அக்கிரமம்! வீட்டுக்கு விருந்தாளிகளாக வந்த அந்த இருவரும் இப்படி ஒரு திருட்டு காரியத்தை செய்ததுடன் அவனது மனைவியை வீட்டை விட்டு விரட்டி தாயை சாகும்படி தவிக்க விட்டு ஓடியிருக்கிறார்களே. அவர்களை அவன் சும்மா விடப் போவதில்லை. தூரத்து உறவு என்ற தாட்சண்யம் பாராது அவர்களை பற்றி உடனடியாக போலீசில் புகார் கொடுத்து திருடிய பொருட்களை அவர்கள் விற்கும் முன் கையும் களவுமாக பிடித்து தக்க தண்டனை வாங்கி தரப்போகிறேன். மரகதத்தின் பிரத்யேக அறையை வைத்தியரின் ஆலோசனைப்படி சீராக்காது அப்படியே அலமேலு பூட்டி வைத்திருந்தாள். தங்கவேலு அதை திறந்து காட்டியபோது பார்த்திபனது கோபம் உச்சக்கட்டத்தை எட்டிவிட்டது. என்ன அநியாயம், என்ன துணிச்சல் என்று உரத்த குரலில் சீறினான். மரகதம்மாள் நோயாக படுத்தவுடன் வீட்டில் இருந்த நகைகள், வெள்ளி பாத்திரங்கள் அனைத்தையும் வங்கி லாக்கரில் வைக்கும் முன் அவைகளை பற்றி விவரமாக தன் டைரியில் குறித்து வைத்து கொண்டிருந்தான். அம்மாவின் உபயோகத்திற்காக அலமாரிக்குள் இருந்த அந்த பாத்திரங்கள் பற்றிய விவரமும் அந்த டைரியில் இருந்தது. காவல்துறை அதிகாரியை அழைத்து வந்து அறையின் அலங்கோலத்தை காட்டி களவு போன பொருட்களின் விவரத்தை சொல்லி வீட்டை விட்டு ஓடிவிட்ட விருந்தாளிகளின் முகவரியை அவன் காவல்துறை அதிகாரிகளுக்கு தர முடியும். பகவதியும் அவளது மகளும் வெகு தூரம் ஓடிவிட முடியாது. மேலும் திருடி கொண்டு சென்ற சாமான்களை சுலபத்தில் விற்று பணமாக்கிவிட முடியாது. இருவரும் படித்தவர்கள். தவறான காரியத்தை செய்துவிட்டு இப்பொழுது அவமானப்பட போகிறார்கள். பற்களை கடித்து கொண்டு அவன் எழுந்து வாயிற்பக்கம் வந்தபோது கேட்டை திறந்து கொண்டு தபால்காரர் வருவதை கண்டான். பம்பாயிலிருந்து புறப்படும் முன் சாம்பவிக்கு அவன் எழுதிய 3வது கடிதம் அப்போதுதான் வந்து சேர்ந்து விட்டிருந்தது. கடிதத்தை கையில் வாங்கி கொண்டு அவன் தபால்காரரிடம் தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள கேட்டான். இதற்கு முன்னர் சாம்பவி அம்மாளுக்கு 2 கடிதங்கள் வந்திருக்கணுமே. தபால் போக்குவரத்தில் ஏதாவது தாமதம் ஏற்பட்டு விட்டதா? அவைகள் இன்னமும் வந்து சேரவில்லையாமே. யார் சொன்னது? போன வாரம் 1, அதுக்கு முந்தி 1ன்னு நானே கொண்டு வந்து கொடுத்துருக்கேனே. ஒரு வயதான பருமனான அம்மா கேட் அருகே ஓடி வந்து ஆவலோட சிரிச்சுக்கிட்டு வாங்கிட்டு போனாங்களே. பார்த்திபனுக்கு இப்போது புரிந்துவிட்டது. அதுவும் பகவதியின் சூழ்ச்சியா? அவன் தன் மனைவிக்கு எழுதிய கடிதங்களை இடைமறித்து தான் வாங்கி படித்துவிட்டு மறைத்து விட்டிருக்கிறாளே. இப்படிப்பட்டதொரு துஷ்டத்தனமான பெண்ணை சும்மா விடக்கூடாது. தவறாக கேட்டுவிட்டேன். வீட்டிலே விசாரிச்சுக்கிறேன், மன்னிக்கவும் கூறிவிட்டு உள்ளே வந்தான். போலீஸில் புகார் செய்ய அவன் கிளம்பியதைக் கண்டு அலமேலு அதிர்ந்து போனாள். யாருக்குமே அந்த வீட்டில் நடந்த சங்கதிகள் இதுவரை தெரிந்திருக்க நியாயமில்லை. இப்போது ஊரே குல்லென்று போய்விடும். இரு பக்கத்தாரையும் பற்றி வீண் வம்பர்கள் வாயில் போட்டு கடித்து துப்புவார்கள். ஒரு சமயம் விஷயம் பத்திரிகையில் கூட ஒரு சூடான செய்தியாக வந்துவிடும் என்று கவலைப்பட்டாள். போலீஸ் புகார் பற்றி அவசரப்படாதீங்க. இது முள்ளில் போட்ட சேலையைப் போல. பகவதி அம்மா ஒரு வழியில் நமக்கு உறவுக்காரங்க. நேரிலே போய் அவங்கள விசாரித்து மிரட்டி எடுத்துக்கொண்டு போன சாமான்களை திரும்பி வாங்கி கொள்ளலாம். அவசரப்படாதீங்க என்றாள். அலமேலு அம்மாள் எடுத்து சொன்னதை அவனால் மறுக்க முடியவில்லை. உலக அனுபவம் அதிகம் உள்ள அவர்களது பேச்சிற்கு மதிப்பு கொடுக்க விரும்பி அவன் தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு கூண்டில் அடைக்கப்பட்ட சிங்கம் போல வீட்டில் வளைய வந்து கொண்டிருந்தான். வைத்தியலிங்கம் சிறிது நேரம் இருந்துவிட்டு கிளம்பிவிட்டார். பார்த்திபன் கேட்டுக்கொண்டபடி கொஞ்ச நேரத்தில் நர்ஸ் கமலா மரகதத்தை கவனித்து கொள்ள வந்து சேர்ந்து விட்டாள். காத்தாயி வீட்டு வேலைகளை கவனிக்கவும், தங்கவேலு சமைக்கவும், நர்ஸ் கமலா மரகதத்தை கவனிக்கவும் என்று அவரவர்களின் கடமைகளில் ஈடுபட்டதும் வீடு ஒரு வழியாக சீராகியது. பகல் உணவிற்கு பின் அலமேலு தன் வீட்டுக்கு திரும்ப விரும்பியதை உணர்ந்து கொண்டு பார்த்திபன் அவளை தன் காரில் ஏற்றிக்கொண்டு வீட்டில் கொண்டு சேர்த்துவிட்டு வந்தான். மாமியார் என்ற உறவு இருந்தும் இது நாள் வரை அவளிடம் அதிகம் பேசாது பழகாது தூர விலகி இருந்தது எத்தனை பெரிய தவறு!
ஆபத்து காலத்தில் நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் தான் ஒன்று சேர்ந்து கை கொடுத்து உதவுவார்கள். பணம், அந்தஸ்து என்று திமிராக யாரையும் மதிக்காது தனி வாழ்க்கை நடத்த முயன்ற அவனது தாயின் கதி என்ன ஆயிற்று என்ற உண்மை அவனது நெஞ்சை நெருடியது. உடலில் செலுத்தப்பட்ட குளுக்கோஸ் திரவத்தின் உதவியால் தெம்பு கூடி மயக்கத்தில் இருந்து விடுபட்டு கண் விழித்து கொண்டாள். நடந்ததெல்லாம் ஒரு திரைப்பட காட்சி போல நினைவில் தெரியவே அவளுக்கு துக்கம் தாங்க முடியவில்லை. கள்ளம் கபடமே தெரியாத சாம்பவி, மாமியார் எத்தனை எரிந்து விழுந்தாலும் சகித்து கொள்ள தெரிந்த உத்தமி, அவளுக்கென்ன குறை? அழகில்லையா, படிப்பில்லையா, தங்களுக்கு சமமான அந்தஸ்து இல்லை என்ற ஆத்திரத்தில் அவளை எப்படி கொடுமைப்படுத்தி விட்டாள்? சாம்பவி, சாம்பவி! கண்களில் நீர் புரள மரகதம் உரத்த குரலில் கத்தினாள். பதறிக்கொண்டு பார்த்திபன் அறைக்குள் ஓடி வந்தான். இதோ பாருங்கள், யார் வந்திருக்காங்க தெரியுமா? மனதை அலட்டிக்காம நிதானமாக இருக்கணும், அன்போடு கடிந்து கொண்டாள் நர்ஸ் கமலா. மகனை ஏற இறங்க பார்த்தாள் தாய். மனதில் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள். அவமானத்தில் உடல் குறுகி போய்விட்ட உணர்வு. பார்த்திபா, என்னை மன்னிச்சுக்கோப்பா. உனக்கும் உன் மனைவிக்கும் நான் ரொம்ப துரோகம் செய்துட்டேன். இடது கையை நீட்டி அவனது கரத்தை பற்றி தன் கன்னத்தோடு சேர்த்து கொண்டு விம்மினாள். இது மாதிரி எல்லாம் செய்தது தப்பு, உடம்புக்கு ஆகாது. நர்ஸ் அதட்டினாள். நர்ஸம்மா, கொஞ்சம் வெளியே இருங்கோ. என் மகனோட நான் சில சங்கதிகளை தனிப்பட பேச விரும்புகிறேன். மரகதம் வேண்டிக் கொண்டதை நர்ஸ் கமலம் மறுக்க இயலவில்லை. கதவை மெல்ல சாத்திவிட்டு அருகே வந்து நின்ற மகனின் முகத்தை குற்ற உணர்வுடன் பார்த்தாள். பார்த்திபா, நடந்ததையெல்லாம் மறந்து என்னை மன்னிச்சிடு. பணக்காரி என்கிற அகந்தையில் பச்சை குழந்தை போன்ற மனசுடைய என் மருமகளை மிகவும் பாடாய்படுத்தி விட்டேன். நீங்கள் 2 பேரும் நெருங்கி கணவன் மனைவியை வாழ விடாது ஒரே வீட்டில் பிரித்து வச்ச பாவத்தை நான் நல்லா அனுபவிச்சிட்டேன். இப்போது அதையெல்லாம் பற்றி பேசி மனதை அலட்டிக்காதீங்கம்மா. நான் நடந்ததையெல்லாம் மறந்துட்டேன். இனி நடக்க வேண்டியது என்னன்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். தனிவாக பேசியபடி தாயின் நெற்றி மீது புரண்டு கொண்டிருந்த கூந்தலை அன்புடன் ஒதுக்கிவிட்டான். பார்த்திபா, நம்ம சாம்பவியை உடனடியாக கூட்டி கொண்டு வந்திருப்பா. அவள் கையால் ஒரு வாய் தண்ணி வாங்கி குடித்தாதான் என் உயிர் சமாதானத்தோடு பிரியும். தாங்க முடியாத துயரில் விசும்பினாள். அழக்கூடாதம்மா, தைரியமாக இருக்கணும். இன்றைக்கி ராத்திரி வண்டிக்கே நான் புறப்பட்டு போய் சாம்பவியை கையோடு அழைச்சிட்டு வரேன். கவலையை விடுங்க. ஒரு சமயம் நம்ம சம்மந்தி கோபிச்சுக்கிட்டு அனுப்ப முடியாதுன்னு இடக்கு செய்தா காலில் விழுந்து கெஞ்சியாவது கூட்டி வரேன். ஏன் விசாரப்படுறீங்க? மேஜை மேலிருந்த துவாலையால் அவளது கண்ணீரை மகன் மெல்ல துடைத்து விட்டான். அவனது நெஞ்சையும் தாங்க முடியாத ஒரு துயரம் இருக்குவதை உணர்ந்தான். உங்களை மட்டுமல்லம்மா, சாம்பவி என்னையும் ரொம்ப நல்லா கவனிச்சு கொண்டா. நானும் ஆரம்பத்தில் அவகிட்ட கொஞ்சம் கடுமையாகவே பேசிவிட்டுருக்கேன். அதுக்கும் அவள் துளியும் முகம் கோணியதில்லை, எதிர்த்து வாயாடியதில்லை, எரிச்சலை தெரிவித்து கொண்டதில்லை. பட்டணத்தில் வளர்ந்து படித்து ஆளானவள். அப்படி இருந்தும் ரொம்ப பதவிசானவள். அவன் குரல் கரகரத்தது. அவனது கரத்தை மீண்டும் கெட்டியாக பற்றி கொண்டாள் தாய். பார்த்திபா, நாம் இருவரும் தவறு செய்து விட்டிருக்கோம். நீ ஆரம்பத்திலேயே செய்த தவறை உணர்ந்து உடனே மாற்றிக்கொள்ள முயன்ற எனக்கு தெரியும். ஆனால் ஆரம்பத்திலிருந்து ஒரே ஆத்திர அவசத்தில் இருந்தேன் நான். நீ கொஞ்சம் சாம்பவிக்கு அனுதவப்பட்டா கூட எனக்கு பொறாமையும் ஆத்திரமும் பொங்கி கொண்டு வந்தது. யானை தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிறாப்புல என் பாவங்களாலே நானே எனக்கு தீங்கை தேடிட்டேன். இப்போ எனக்கு புத்தி வந்துட்டது. என் அருமை மருமகள் சாம்பவியை கூட்டி வந்து நான் செய்த பிசகுக்கெல்லாம் பரிகாரமாக அவளுக்கு ஒரு புது பட்டு சேலை கட்டி உடம்புக்கெல்லாம் நகை போட்டுக்கிட்டு உன்னோட சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்து மகிழ போகிறேன். பணம், காசு, உன்னோட இதெல்லாம் இன்றைக்கும் வரும், நாளைக்கு போயிடும். சாம்பவியை போல ஒரு நல்ல பெண் ஒரு வீட்டுக்கு மருமகளாக அமைகிறது சாதாரண சங்கதியா? மாபெரும் பாக்கியம். எத்தனையோ கோடி செம்பொண்ணுக்கு சமம். என் கண்மணி சாம்பவியை கூட்டி கொண்டு வந்து இந்த வீட்டு மகாலட்சுமியாக வாழவிடு. அப்பா, பார்த்திபா, ஒரு சில நாள் தான் நான் வாழப்போகிறேன் என்றாலும் நீயும் அவளும் சுகமாக கணவனும் மனைவியுமா ஆனந்தமாக வாழ்கிறத பார்த்துக்கிட்டே கண்ணை மூட விரும்புகிறேன். பார்த்திபா, என் மருமகள் சாம்பவியை உடனே கூட்டிக்கிட்டு வாப்பா. தாங்க முடியாது தாய் குலுங்கி அழுவதைக் கண்டு கண் கலங்கி போனான். அம்மா, உடனே கூட்டி வரேன். மனதை அலட்டிக்காதீங்க. பல விதத்திலும் ஆறுதல் சொன்னான். அன்று மாலை பொழுது அமிழும் முன்பே அவன் தன் காரில் திருச்சிக்கு கிளம்பினான்.
நர்ஸ் கமலாவும் வேலைக்காரி காத்தாயி தங்கவேலு முதலானவர்கள் தாயை கவனித்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருந்தபோதிலும் டாக்டர் வைத்தியலிங்கத்திடமும் அலமேலுவிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பியிருந்தான். அவர்கள் குடும்பத்துக்கு வேண்டிய நகை வெள்ளி பாத்திரங்கள் அனைத்தையும் தயார் செய்து கொடுக்கும் அவரது குடும்பத்து நண்பரான சிவசந்திரன் பிரதர்ஸ் கடையில் போய் விசாரிக்க வேண்டுமென்று ஒரு அவனை உந்திக் கொண்டு சென்றது. சிவசந்திரன் அன்போடு வரவேற்று எதிரே கிடந்த நாற்காலியில் உட்கார வைத்து உபசரித்தார். சிவசந்திரனுக்கு நகரத்தில் உள்ள அத்தனை நகை வியாபாரிகளையும் நன்றாகவே தெரியும். அவருக்கு எட்டாத சங்கதி எதுவுமே கிடையாது. கேட்டால் கட்டாயம் ஏதாவது துப்பு கிடைக்கும் என்ற எண்ணத்தில் கேட்டுவிட்டான். நடுத்தர வயதில் ஒரு தாயும் இளம் பெண்ணான ஒரு மகளும் இங்கே நகைகள் விற்க வந்தாங்களா? சிவசந்திரன் முகம் சற்றென்று பிரகாசமாகியது. மிஸ்டர் பார்த்திபன், நானே உங்களை இது சம்பந்தமாக தொடர்பு கொள்ள இருந்தேன். நாளைக்கு விஷயம் முழுவதையும் நன்றாக தெரிந்து கொண்டு தொலைபேசியில் உங்களை மருந்து கடையில் அழைப்பதுன்னு தீர்மானித்தேன். நீங்களே வந்தது நல்லதாக போச்சு. என் சிநேகிதன் ராமமூர்த்தி பழைய பொருட்களை வாங்கி விற்கிறவன். அதில் அடிக்கடி சிக்கல் ஏற்படும். வாங்கும் பொருள் விற்க வந்தவர்களுடைய சொந்த பொருளாக இருக்காது, திருட்டு சாமானாக இருந்துவிட்டால் பெரிய வம்பாயிற்றே. அதனால் மிக எச்சரிக்கையாக இருப்பான். நேற்று மாலை அவன் கடைக்கு சில வெள்ளி சாமான்களை விற்க ஒரு அம்மாவும் பெண்ணும் வந்தார்களாம். சாமான்களின் பின்னால் குத்தப்பட்ட முத்திரையை கண்டு பயந்து விட்டானாம். இது புலியூர் சட்டநாதன் பிள்ளை வீட்டு சாமான் போல இருக்கே, இவங்க கைக்கு எப்படி வந்தது என்ற குழப்பத்தில் கையில் அந்த தொகை இல்லை, மறுநாள் காலை வங்கியிலிருந்து எடுத்து தருவதாக அவர்களை வர சொல்லியிருக்கிறான். அவர்கள் வெகு தூரத்தில் இல்லை, சங்கமேஷன் தெரு மீனாட்சி லாட்ஜில் 9ஆம் எண் அறையில் தங்கியிருக்கிறார்களாம் என்று கூறி முறுவளித்தார். அப்படியா, நானே கொஞ்சம் விசாரிப்பு செய்கிறேன் சொல்லிவிட்டு காரை வேகமாக மீனாட்சி லாட்ஜுக்கு ஓட்டினான். பகவதி தான் அவசரமாக கதவை திறந்து விட்டாள். பார்த்திபனை கண்டதும் அவள் வெதறிப்போனாள். நீங்க நீங்க என்று அவள் உளறியதை அமர்த்தினான் பார்த்திபன். சிறைவாசம், பத்திரிகையில் பெயர் வந்து அவமானப்படுவது இதெல்லாம் தவிர்க்க ஆசை இருந்தால் எங்கள் வீட்டில் இருந்து திருடிய அத்தனை பொருளையும் என் முன் வையுங்கோ, இல்லாட்டா என்று உருமிய போது தாயும் மகளும் முகம் வெளுத்து போய் செயலற்று நின்றனர். பகவதி இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்திபன் ஊருக்கு திரும்புவதற்குள் மரகதம் பரலோகம் போய் சேர்ந்து விடுவாள். அவர்கள் களவாடிய பொருட்களை விற்று பணமாக்கி கொண்டு அவளும் அவள் மகளும் ஊருக்கு திரும்பிவிட முடியும். பார்த்திபன் வந்து கேட்டால் சமாளிக்கவும் முடியும். உன் தாயாருக்கு மூளை கோளாறு வந்து விட்டது போலிருக்கு. வேலைக்காரங்களை துரத்திவிட்டு உன் மனைவியை ஊருக்கு அனுப்பி எங்களை கண்டபடி ஏசி வெளியே விரட்டிட்டாங்க. கண்ணும் கண்ணீருமா புறப்பட்டு வந்தோம். அங்கே வீடு என்ன கதியாச்சோ, மரகதம் எப்படி இருக்காளோன்னு தவிக்கிறேன் என்று கூறி முதலை கண்ணீர் விட்டு ஒரு துயர நாடகம் போட திட்டமிட்டிருந்தவங்களுக்கு மாபெரும் அதிர்ச்சி. தாயும் மகளும் ஒருவரை ஒருவர் திகிலுடன் பார்த்து கொண்டனர். வெற்றி நடை போட்டுக்கொண்டு சென்ற அவர்களது சூழ்ச்சிக்கு இப்படி ஒரு வீழ்ச்சியா? நேரமாகிறது, சீக்கிரம் எல்லாத்தையும் எடுங்கோ, உருமினான் பார்த்திபன். மறுபேச்சின்றி அவர்கள் இருவரும் தங்களது பெட்டியை திறந்து அவனது வீட்டிலிருந்து திருடிய வந்த வெள்ளி பாத்திரங்கள், பட்டுப்புடவைகள் அனைத்தையும் எடுத்து வெளியே வைத்தனர். அதற்கு மேல் தாமதிக்க அவனுக்கு நேரம் இருக்கவில்லை. ஒரு புடவையை எடுத்து மடித்து போட்டு அதன் மேல் எல்லாவற்றையும் வைத்து மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டான். நம் எல்லோருடைய குடும்ப கௌரவத்தை உத்தேசித்து உங்களை நான் காவல்துறையினர் வசம் காட்டி கொடுக்காது மன்னித்து ஊருக்கு அனுப்புகிறேன். புரிஞ்சுக்கோங்க, இனி புலியூர் பக்கம் தலை வச்சு படுக்கிறத கூட மறந்துடுங்க. படித்தவங்க நீங்கள் செய்திருக்கிற இந்த குற்றம் கல்வியையே அவமதிப்பதாகும். கை நாட்டு பேர்வழி காத்தாயி உங்களை விட எத்தனை உயர்ந்தவ. படிப்புக்கும் குற்றம் புரிய துடிக்கும் கெட்ட உணர்வுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தெரிஞ்சு கொண்டேன் என்று கூறிவிட்டு கைகளால் அடித்து நொறுக்காத குறையாக வார்த்தைகளால் தன் ஆத்திரம் தீரும் மட்டும் சாடினான். அவர்கள் திருடி கொண்டு வந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஒழியட்டும் என்று வெறுப்புடன் வெளியேறினான். மூட்டையை டிக்கியில் வைத்து பூட்டி காரை தனது நண்பர் சிவசந்திரன் வீட்டு கராஜில் பத்திரமாக வைத்து மூடிவிட்டு அவசரமாக சென்னைக்கு கிளம்ப வேண்டும் என்ற உத்தரவு பெற்றுக்கொண்டு தனது சிறு கைப்பெட்டியுடன் புறப்பட்டான். தூங்கி வழிந்த கிழவர் அருகே இடித்து கொண்டு உட்காரும் அளவுக்கு ரயில் வண்டியில் அவனுக்கு இடம் கிடைத்துவிட்டது.
இரவு பயணம் முழுவதும் அவனது மனம் ஒத்திகையை பார்த்து கொண்டிருந்தது. சாம்பவியின் பெற்றோர்கள் அவனுக்கு என்ன விதமான வரவேற்பு தருவார்கள்? வாகீசன் கட்டாயம் கோபத்தில் கூத்தாடுவார். சாம்பவி, அவள் மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு சமயம் அவனை பார்க்க மறுத்து விடுவாளோ? அங்கே நிலைமை மோசமாக இருந்தால் அவன் எப்படி சமாளிப்பது? மாமனார் கோபத்தை எவ்வாறு தீர்ப்பது? கண்கள் உறங்காது மனம் வேதனையில் தவித்தது. வாயிற்படி அருகே காத்து கொண்டு நின்ற மனைவியிடம் பால் பொட்டலங்களை கொடுத்துவிட்டு எதேச்சியாக திரும்பினார் வாகீசன். அனுப்பமாவை பெண் கேட்க வரப்போவதாக ரவிச்சந்திரன் கடிதம் போட்டிருந்தான். அமெரிக்காவிலிருந்து அவனா வந்துவிட்டான்? அதிசயத்துடன் கூர்ந்து பார்த்த வாகீசன் முகம் சுருங்கி போனார். டாக்ஸிக்கு பணத்தை கொடுத்துவிட்டு தன் பெட்டியுடன் உள்ளே வர திரும்பிய பார்த்திபனை கண்ட ஜெகதா முந்தானையை இழுத்து வலது கையை நன்றாக மூடிக்கொண்டாள். உங்க மருமகன் வரார். வீடு தேடி வரவங்களை வான்னு கூப்பிடுங்கோ. பிறகு உங்கள் பேச்சை வச்சுக்கலாம். நடு வீதியில் நின்றுக்கிட்டு சண்டை எதுவும் வேண்டாம், கணவனை எச்சரித்தாள். ஜெகதா மட்டும் அப்படி சொல்லாவிட்டால் வாகீசன் மருமகனை கண்டதும் உரத்து கூச்சலிட்டிருப்பார். இங்கே எங்கே வந்த? உன் உறவு போதுமப்பா என்று நாடு வீடு கேட்க சத்தம் விட்டிருப்பார். சுபாவத்தில் அவர் அடக்கமானவர். ஆனால் சாது மிரண்டால் காடு கொள்ளாதே. தன் மகனை ஏவி நாற்காலி எடுத்து தூசி துடைத்து கூடத்தில் போடச் சொன்னாள் அம்மா ஜெகதா. அடுப்பில் இட்லியை அவித்து கொண்டிருந்த சாம்பவியை ஒதுங்கச் சொல்லிவிட்டு பரபரப்புடன் பாலை சூடு பண்ண தொடங்கினாள். அவளுக்கு கையும் காலும் பதறின. தன் மகனை மறுபடியும் அழைத்து அவனிடம் ரகசியமாக சொன்னாள். ஓடு, பிறகு வந்து குளிக்கலாம். நம்ம அண்ணாசாமி ஐயாவையும் எதிர்வீட்டு தங்கதுரையையும் அப்பா உடனடியாக வரச் சொன்னார். மாப்பிள்ளை ஊரிலிருந்து வந்திருக்காருன்னு சொல்லிவிட்டு வா, உத்தரவிட்டாள். உட்காருங்க என்று உபசரித்துவிட்டு தொண்டையை கனைத்து கொண்டார் வாகீசன். நீங்களும் உட்காருங்க என்று கூடத்தில் இருந்து எழுந்த குரலை கேட்டு திடுக்கிட்டு போனாள் சாம்பவி. ஆனந்தமும் துயரமும் நெஞ்சை அடைக்க இட்லி பானையை மேடையில் ஒரு பக்கம் வைத்துவிட்டு மெல்ல வெளியே வந்து எட்டி பார்த்தாள். 1000 ஆண்டுகளுக்கு பின்னர் பார்த்திபனை பார்ப்பது போன்றதொரு தாபம். துயரத்தின் சுமை தாளாது கண்களில் நீர் பெருகி கன்னங்களில் வழிய அவள் விசும்போதை கண்ட தாயாருக்கு எரிச்சல். நீ போய் இப்போ அங்கே நிற்க வேணாம், ஆற அமர பெரியவங்க பேசட்டும். மகளுக்கு தடை உத்தரவு போட்டாள். பின்கட்டில் பல் விளக்கி விட்டு வந்த அனுப்பமாவுக்கு கட்டுக்கொள்ளாத ஆவல். கூடத்திற்கு வந்து எட்டி பார்த்தபோது அப்பா தன்னை கடுமையாக வெறிப்பதை உணர்ந்து கொண்டு உள்ளே ஓடிவிட்டாள். ரேவதி, பல் விளக்கி முகம் கழுவியாச்சா? சீக்கிரம் தலையை வாரி பின்னலிட்டு பொட்டு வச்சுக்கோ. நல்ல சுத்தமான பாவாடை சட்டையை போட்டுக்கிட்டு அப்பாவுக்கும் சாம்பவியோட அத்தானுக்கும் இந்த காப்பியை கொண்டு கொடு. அம்மா தன் சின்ன மகளை அழைத்தாள். இந்தாங்க என்று கணவனை ஜாடையால் அழைத்தாள் ஜெகதா. முதல்ல 2 பேரும் காப்பி சாப்பிடுங்கோ. அண்ணாசாமியையும் தங்கத்துரையையும் வரப்போகிறாங்க, பிறகு பேசலாம், உத்தரவிட்டாள். இப்போது வீட்டின் அதிகாரம் அவள் கையில் ஓங்கிவிட்டிருந்தது. அம்மா, நான் கொண்டு போய் அவருக்கு காப்பி தரட்டுமா? சாம்பவி கேட்டபோது தாயார் மகளை கோபத்தோடு முறைத்தாள். அவங்க எல்லோருக்கும் செஞ்ச பணிவிடைக்கு கை மேலே பலன் கிடைச்சிட்டதே. நான் கூப்பிடுற வர நீ வெளியே வர வேண்டாம். தாயார் மகளை கடுமையான குரலில் மிரட்டினாள். காஃபி சாப்பிடலாமே என்று வாகீசன் சொல்ல மறுக்க முடியாது டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டு உறிஞ்சினான் பார்த்திபன். கண்கள் சாம்பவிக்காக நாலாபுறமும் தேடின. சில நிமிஷங்களில் எதிர்வீட்டு தங்கதுரையும் நண்பர் அண்ணாசாமியும் வந்து கூடத்தில் சேர்ந்து கொண்டனர். சுவற்றில் சாத்தி இருந்த கயிற்றுக்கட்டிலை நிமிர்த்தி போட்டு இருவரும் அமர்ந்து கொண்டனர். சில வினாடிகள் அங்கே மௌனம் நிலவியது. ஆத்திரத்துடன் தாழ்வாரத்தை அளந்து கொண்டிருந்த வாகீசன் தான் பேச்சை துவக்கினார். ஆரம்பத்திலேயே நமக்கு பணக்கார சம்பந்தம் வேண்டாம்னு நான் மறுத்தேன். 2 பேரும் விரும்புகிறாங்க. தடை சொல்லாமல் கல்யாணத்தை நடத்தி அவர்களை ஆசீர்வதிப்பது நமது கடமைன்னு அண்ணி அலமையில் ரொம்ப வற்புறுத்தினாங்க. சாம்பவிக்கு நேர்ந்த கதி எனக்கு விழிப்புணர்வை கொடுத்துருக்கு. இளைய மகள் அனுப்பமாவை கட்டிக்க ஒப்புதல் வாங்கி கொண்டு போயிருக்கான் ரவிச்சந்திரன். எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோன்னு இப்போ நான் நடுங்குறேன். பக்கத்தில் இருக்கும் புலியூரில் பெண்ணை கட்டி கொடுத்ததுக்கே இந்த கதின்னா கண் காணாத அமெரிக்காவுக்கு ரவிச்சந்திரனுக்கு கட்டி கொடுத்து அனுப்பினா என் இளைய மக கதி என்ன ஆகுமோ? இந்த காலத்து பசங்களையே நம்பக்கூடாதுன்னு ஆயிட்டது. சாம்பவியை பிச்சைக்காரி போல விரட்டி அடிச்சிட்டு
பின்னாலேயே மாப்பிள்ளை இங்கே வந்து நிற்கிற நோக்கம் என்னன்னு நீங்கள் கேளுங்கோ. அண்ணாசாமியை பார்த்தார் வாகீசன். நான் இல்லாத சமயம் என் தாயின் மனசை குழப்பி வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் தவறு செய்துட்டாங்க. எல்லா பழியையும் நான் ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்குறேன். எங்கள் வீட்டில் நடந்த அசம்பாவிதத்துக்காக நீங்கள் ரவிச்சந்திரனை தப்பாக கணிப்பு செய்யக்கூடாது. அனுப்பம்மாவை கட்டிக்கிட்டு அவர் அமோகமாக வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். மாமா, நடந்ததை ஒரு கெட்ட கனவா நினச்சிக்கிட்டு எங்களை மன்னிச்சு சாம்பவியை அனுப்பி வையுங்கோ. பேச முடியாது தடுமாறினான் பார்த்திபன். நான் ஏற்கனவே முடிவு செய்துட்டேன். என் மகளுக்கு உரிய காலத்தில் விவாகரத்து கொடுத்துருங்க. உங்கள் பணம் நகை எதுவும் வேணாம், சீறினார் வாகீசன். சமையல் அறையிலிருந்து கவலையுடன் வெளிப்பட்ட ஜெகதா கூட்டத்தில் ஒரு பக்கம் சுவர் ஓரமாக நின்று கொண்டாள். அவளது கண்கள் அண்ணாசாமியை பார்த்து கெஞ்சின. தொண்டையை செருமிக் கொண்டார் அவர். ஒரு பிரபல வழக்கறிஞரிடம் வேலை செய்கிற அனுபவத்தில் சொல்கிறேன். இது மாதிரி கேஸ்கள் எத்தனையோ எங்கள் வக்கீல்கிட்ட வந்திருக்கு. வாகீசன், ஒன்று மட்டும் சொல்வேன். ஃபீஸ் கிடைக்க போகிறதுன்னு வக்கீல்கள் கணவன் மனைவியை பிரிக்க வழக்காட முயலுவதே இல்லை. முதலில் தமது கட்சிக்காரர்களை அழைச்சி விவாகரத்தை பற்றி மறந்துட்டு ஒற்றுமையாக இணைந்து போகும்படி புத்தி சொல்கிறாங்க. அதுக்கும் மீறி நீதிமன்றத்துக்கு கேஸ் வந்துட்டா நீதிபதி அந்த தம்பதியரை தமது பிரத்யேக அறைக்கு அழைச்சி ஒன்றுபட்டு போகும்படி புத்தி சொல்கிறார். இதுகளில் நான் ரொம்ப அனுபவப்பட்டவன். வாகீசா, விவாகரத்து என்பதை பற்றி மறந்துடு. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். அதை பெரியவங்க நாம் அழிக்கக்கூடாது, வளர உதவணும். கண்டிப்பாக பேசினார். நாங்கள் ஏழைகள் தான், ஆனால் என் மகளை நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா? கட்டின புடவையோடு அவள் தனியே வாசலில் வந்து நின்னப்போ என் கண்களில் கண்ணீர் வரலை, ரத்தம் கொட்டிச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? தழுதழுத்தார் வாகீசன். பார்த்திபன் அதற்கு மேல் விவாதிக்க விரும்பவில்லை. தோளில் கிடந்த உத்திரியத்தை இடுப்பில் கட்டிக்கொண்டு அந்த மூவருக்கும் பொதுவாக தரை மீது விழுந்து சடார் என்று வணங்கினான். நீங்கள் பெரியவங்க, நடந்த தவறுகளை மறந்து மன்னிச்சு எங்களை வாழ விடணும். மாமா, ரொம்ப கேட்டுக்கிறேன். நீங்கள் 2 பேரும் வீட்டு நண்பர்களாக இங்கே சமாதானம் பேச வந்திருக்கீங்க. உங்களை சாட்சியாக வச்சுக்கிட்டு சொல்கிறேன். சாம்பவி கண்ணில் இருந்து இனி ஒரு பொட்டு கண்ணீர் வராமல் நான் அவளை மலர் போல வச்சு காப்பாற்றுவேன். சத்தியம், என் தாய் மேல் ஆணை. தழுதழுத்தான். கோபம் வந்தால் உத்திரத்தை எட்டிவிடும் வாகீசன் இறக்க வசப்பட்டால் பாகாய் கரைந்து போய் விடுவார். தரை மீது நெடுஞ்சான் கிடையாக கிடந்த மருமகனை அன்போடு தூக்கினார். அவர் கண்கள் குளமாகி விட்டிருந்தன. மாப்பிள்ளை, வருத்தப்படாதீங்க. சாம்பவியை நான் அனுப்பி வைக்கிறேன். எதுக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை அவளை நேரடியாக கேட்டுக்கோங்க என்றார். சாம்பவி என்று தந்தை கூப்பிடும் முன் கூடத்தில் வந்து நின்ற அவளது முகம் பார்த்திபனுக்கு பதில் சொல்லிவிட்டது. விருந்து மரியாதையுடன் மருமகனையும் மருமகளையும் வாகீசன் அன்று மாலை அனுப்பி வைத்தார். அனுப்பமாவுக்கு கல்யாணம் கூடி வரப்போகுது. வீட்டுக்கு மூத்த மருமகன் நீங்கள் இருந்து கல்யாணத்தை சுபமாக நடத்தி கொடுக்கணும். உபச்சாரமாக சொல்லி டாக்ஸி அருகில் வந்து நின்று மகளையும் மருமகனையும் மன நிறைவுடன் வழி அனுப்பி வைத்தாள் ஜெகதா. வாயிற்கதவை திறந்த காத்தாயி ஆனந்த மிகுதியில் கத்திக்கொண்டு உள்ளே ஓடினாள். சின்னம்மா வந்துட்டாங்க என்ற அவளது குரல் வீடு முழுவதும் எதிரொலித்தது. தங்கவேலு குமரேசனை கூப்பிட்டு இந்த சுப செய்தியை அலமேலுவுக்கும் வைத்தியலிங்கத்திற்கும் சொல்ல சொல்லி ஏவிவிட்டான். காலை அனைவருக்கும் காப்பி பலகாரம் செய்ய பரபரப்புடன் சமையல் அறைக்குள் புகுந்தார். சில நிமிடங்களில் அந்த வீடு மகிழ்ச்சியில் கலகலத்தது. குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டு உள்ளே வந்த மகனை மரகதம் பார்த்தாள். பார்த்திபா, எங்கே சாம்பவி? அனுப்பினாங்களா? ஆதங்கத்துடன் கேட்டாள். பின்னால் தயங்கபடி வந்து கட்டில் அருகே நின்ற மருமகளை இடது கரத்தால் இழுத்து அணைத்து கொண்டாள். சாம்பவி, வந்துட்டியாம்மா? இந்த பாவியை மன்னிச்சிடு. இந்த வீட்டு மகாலட்சுமியா என் மகனோட பல்லாண்டு வாழ்ந்து எனக்கு ஒரு பேரனையும் பேத்தியையும் பெத்துக்கொடம்மா. படபடவென்று பேசியபடி விம்மினாள். அத்தை, அழக்கூடாது, உடம்புக்கு நல்லதில்லை என்று தன் முந்தானையால் கண்களை துடைத்துவிட்ட சாம்பவியின் கரங்களை தன் கன்னத்தோடு சேர்த்து கொண்டாள். அகங்காரம் கப்பி நின்ற அந்த முகத்தில் இப்பொழுது அன்பு மலர்ந்து விட்டிருந்தது. மனம் மாறி தன் மருமகளை அணைத்து கொண்டு பேசும் இந்த இனிய காட்சியை கண்டு அலமேலு மனம் கரைந்து போனாள். டாக்டர் வைத்தியலிங்கம் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தார்.
கோபமே உருவான மரகதம் மருமகள் வந்துவிட்ட மகிழ்ச்சியில் சின்ன விஷயத்திற்கெல்லாம் சிரித்தாள். அலமேலுவிடம் பகையை மறந்து மனம் விட்டு பேசினாள். அந்த வீட்டில் நிலவிய இறுக்க உணர்வு நீங்க அதில் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்தன. பார்த்திபா, என்ன நர்ஸ் கமலா கவனிச்சு கொள்வாள். அலமேலு அடிக்கடி வந்து பார்த்துப்பாங்க. டாக்டர் கவனிக்க இருக்கிறார். அதனால் நீயும் சாம்பவியும் ஒரு 10 நாள் அதான் சொல்கிறாங்களே ஹனிமூன், அதுக்கு பெங்களூரு போயிட்டு வாங்க என்றார். கொல்லென்று எல்லோரும் சிரிக்க சாம்பவி முகம் சிவந்து போனாள். அன்று இரவு கணவன் அளித்த ஆரஞ்சு வண்ண பட்டுச் சேலையை கட்டிக்கொண்டு மாமியாரின் நகைகளை அணிந்து அழகு பிம்பமாக பால் சொம்புடன் கணவரது அறைக்குள் அவள் வந்தபோது பார்த்திபன் சினிமா கொட்டகையில் முன் ஆசனத்தில் இருப்பவன் போல விஷ் என்று சீட்டி அடித்தான். சிரித்தான். அப்பப்பா, எத்தனை அழகு என்று வியந்தான். ஹனிமூனுக்கு பெங்களூருக்கு போக சொல்கிறாங்களே, நாளை புறப்படலாமா என்று அவன் கேட்டதை மறுத்தாள் சாம்பவி. இத்தனை கலவரத்துக்கு பிறகு அத்தையை தனியே விட்டுட்டு நாம் போகிறது தப்பு. பால் சொம்பை முக்காலி மீது வைத்துவிட்டு நிமிர்ந்த அவளது கரத்தை பிடித்து கொண்டு ஜன்னல் அருகே அழைத்துச் சென்றான். திரையை கொஞ்சம் விளக்கினான். இன்னைக்கு பௌர்ணமி நிலவு, எத்தனை அழகா இருக்கு வியந்தாள் சாம்பவி. நம்மை இங்கேயே தேனிலவு கொண்டாடச் சொல்லி நிலவு சிரிக்குது பாத்தியா? பரிவுடன் அவளை அணைத்து கொண்டான் பார்த்திபன். இத்தனை நாழிகளாக இன்ப உணர்வின் கொடுமையில் சிக்கி தவித்த சாம்பவி அவனது அணைப்பில் மெய்மறந்து ஒன்றிப்போக அவர்களுக்காக இரவு முழுவதும் நிலவு தேனி சிந்திக் கொண்டிருந்தது. பணம், அந்தஸ்து இவைகளை விட குணம்தான் பெரியது அப்படின்னு இந்த கதையிலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். இந்த கதையை என் கூட சேர்ந்து ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. வழக்கமாக சொல்கிறது தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி எபிசோட் 1லேருந்து திரும்ப இந்த கதையை நான் கேட்க போகிறேன். நீங்களும் கேட்டு ரசிங்க.